வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு குடும்ப கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு தந்தை, பேரு நரசப்பா. அவருக்கு 8 மகள்கள். ஆனா பாருங்க, வம்சத்தை ஆக எடுத்துட்டு போக ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு ஒரு சின்ன குறை. ம் அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன் பேரனான பசவராஜப்பாவே தத்தெடுத்துக்கிறார். ஆனா விதி பாருங்க, சில வருஷத்துல அவர் உயில் எதுவும் எழுதாம இறந்து போறார். ஓஹோ. இப்பதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மூதாதையர் சொத்தை பிரிக்கிறதுல ஒரு பெரிய சண்டையே வெடிக்குது. 8 மகள்களும் எங்களுக்கு சம பங்கு வேணும் கேக்குறாங்க. ஆனா தத்து மகனோ இல்ல, சொத்துல பெரும்பகுதி எனக்கு தான் சொந்தம்னு சொல்றார். இது ரொம்ப பொதுவான ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆமா, இன்னைக்கு நாம இந்த பசவராஜப்பா வனம் குருபசம்மா வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் ஆழமா பார்க்க போறோம். தத்தெடுப்புங்கிறது எப்படி சொத்துரிமை மொத்தமா மாத்துது, அதுவும் அந்த கருதுகோள் பாகுபிரிவினைன்னு சொல்றாங்க இல்லையா? நோஷனல் பார்ட்டிஷன். ஆமா ஆமா, அந்த சிக்கலான கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு இது நமக்கு விளக்கும். இந்த விவாதத்தோட இறுதியில மூதாதையர் சொத்துரிமை பத்தின உங்க பார்வை நிச்சயம் மாறும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இந்த வழக்கின் அச்சாணியே இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் பிரிவு 12ல இருக்கிற ஒரு கோட்பாடு தான். அதுக்கு பேரு சட்ட மாற்று நடவு, லீகல் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், சட்ட மாற்று நடவுனா கேட்கவே வித்தியாசமா இருக்கே. அதாவது ஒரு செடியை வேரோட பிடுங்கி வேறொரு இடத்துல நடுற மாதிரிங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான். சட்டத்தின் பார்வையில தத்தெடுப்புங்கிறது வெறும் ஒரு சடங்கு இல்ல. அந்த தத்தெடுப்பு நடந்த கணத்துல இருந்தே பசவராஜப்பா அவரோட பிறப்பு குடும்பத்துடனான எல்லா சட்டரீதியான உறவுகளையும் இழந்துடுறாரு. முழுவதுமாகவா? முழுவதுமாக. அவர் இப்போ நரசப்பாவோட குடும்பத்துல பிறந்த மகனாகவே கருதப்படுவார். எல்லா உரிமைகளும் கடமைகளும் இப்ப இந்த புது குடும்பத்தோட தான். இதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே சொத்து பிரிஞ்சிடுமா? அதாவது தத்தெடுத்த அந்த நொடியிலேயே அந்த மூதாதையர் சொத்து அப்பா நரசப்பாவுக்கும் மகன் பசவராஜப்பாவுக்கும் 50-50ன்னு பிரிஞ்சிடுமா? ஆமா, இதுதான் அந்த கருதுகோள் பாகப்பிரிவினை. சட்டப்படி ஒரு மூதாதையர் சொத்துல ஒரு புது கூட்டுரிமையாளர், அதாவது கோபார்ட்னர் உருவாகும்போது, இந்த கேஸ்ல பசவராஜப்பா தத்தெடுக்கப்படும் போது, கரெக்ட், அப்பவே அந்த சொத்து கருத்தியல் ரீதியா பிரிக்கப்பட்டதா சட்டம் எடுத்துக்குது. நரசப்பாயின் அந்த சொத்தோட முழு உரிமையாளர் இல்ல. அவரும் பசவராஜப்பாவும் தலா 50% பங்குள்ள கூட்டுரிமையாளர்கள். அப்படியா? அப்ப மகளோட கணக்கு மொத்தமா தப்பா போகுதே. அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா முடிஞ்சது? சொல்றேன். இப்ப நரசப்பா இறந்துட்டார், சரிங்களா? அவருடைய 50% பங்கு மட்டும்தான் இப்போ வாரிசுகளுக்கு பிரிக்கப்படணும். ஓகே. இப்போ அந்த 50% சொத்துக்கு வாரிசுகள் யார்? அவருடைய 8 மகள்கள், அப்புறம் தத்து மகன் பசவராஜப்பா. ஆக மொத்தம் 9 பேர். ஓ, அப்போ நரசப்பாவோட 30% சொத்து இந்த 9 பேருக்கும் சமமா பிரிக்கப்படுது. அப்போ ஒரு நிமிஷம், ஒவ்வொரு மகளுக்கும் அந்த 50%த்துல 9ல் ஒரு பங்கு. அதாவது மொத்த சொத்துல வெறும் 11 பங்கு தான் கிடைச்சது. அதேதான். ஆனா பசவராஜப்பாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவருக்கு ஏற்கனவே ஒரு கூட்டுரிமையாளரா 50% பங்கு இருக்கு. அதாவது 9ல 19 பங்கு. அதோட சேர்த்து இப்ப தந்தையோட பங்குல ஒரு 11 பங்கும் கூடுதலா கிடைச்சது. ஆக மொத்தம் அவருக்கு 10-19 பங்கு, பாதிக்கும் மேல. இந்த கணக்கு தான் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சரிதான். இந்த சொத்து பங்கீடு ஒரு பக்கம் இருக்கணும். அந்த சொத்துல இருந்த குடும்ப வீட்டை பத்தியும் ஒரு சட்ட பிரச்சனை இருந்ததா சொன்னீங்களே, அது என்ன? ஆமா. அப்போ அமலில் இருந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 23ன் படி ஒரு ஆண் வாரிசு அந்த குடும்ப வீட்டில் வசிக்கும் வரை பெண் வாரிசுகள் அந்த வீட்டை பாகப்பிரிவினை செய்ய கோர முடியாது. என்னது? அப்ப அவங்களுக்கு வீட்ல பங்கு இல்லையா? பங்கு உண்டு, ஆனா பிரிக்கச் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த வீட்ல வசிக்க உரிமை உண்டு, ஆனா அதை விற்கவோ பிரிக்கவோ கேட்க முடியாது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆண் பெண் பாகுபாடு காட்டின இந்த சட்டம் 2005ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்துக்கு பிறகு நீக்கப்பட்டு விட்டது. ஓ, இப்போ அப்படி இல்ல. இல்லவே இல்ல. சட்டங்கள் காலப்போக்கில் எப்படி சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், தத்தெடுப்பு என்பது சட்ட ரீதியா ரொம்ப வலிமையானது. அது ஒரு குடும்பத்தோட சொத்துரிமை கணக்கையே உடனடியாக மாத்திடும் இல்லையா? ஆமா. 2வது, உயில். இது மாதிரி குடும்ப சண்டைகளை தவிர்க்க உயில் எழுதுவது எவ்வளவு அவசியம் என்பதை இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சட்ட வல்லுநர்களுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு? அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். கருதுகோள் பாகப்பிரிவினை.
தர்க்கத்தை எவ்வளவு துல்லியமாகவும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமலும் சட்டம் பயன்படுத்துது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நீதிமன்றம் அந்த நேரத்தில் இருந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றியது. தான் இந்த தீர்ப்பு அந்த நேரத்தில் இருந்த சட்டத்தின்படி சரிதான் சொல்றீங்க. ஆனா இது நியாயம் மற்றும் சட்ட துல்லியம் பத்தின ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? ஆமா, அந்த விவாதம் எப்போதுமே உண்டு. நாம இத பத்தி பேசி முடிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஒருவேளை 2005 மகள்களுக்கும் மூதாதையர் சொத்தில் சம உரிமை வழங்கிய சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த வழக்கு வந்திருந்தா இதன் தீர்ப்பு முற்றிலும் வேறாக இருந்திருக்குமா? நியாயம் என்பது சட்டத்தின் வார்த்தைகளில் இருக்கிறதா அல்லது அதன் நோக்கத்தில் இருக்கிறதா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?